வணக்கம். என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதையாவது யோசிச்சுட்டே இருப்போம். அவசியம்தான். எதுக்காவது ஒரு விஷயத்த பிளான் பண்ணணும், அடுத்து என்னன்னு யோசிக்கணும், எல்லாம் ஓகே தான். பட் அதுவே எல்லாம் மீறி போகும் பொழுது, ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி யோசிக்கும் பொழுது, நடந்து முடிஞ்ச விஷயத்த எனக்கு எப்படி அவங்க துரோகம் பண்ணலாம், இல்லை நான் ஏன் அந்த தப்பு பண்ணேன், நான் பண்ணியிருக்கக்கூடாது, நான் இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோன்னு நடந்து முடிஞ்சதை பற்றி, இல்லை நடக்க போகிறத பற்றி, இப்படி ஏதாவது ஒரு யோசனை, ஓவர் திங்கிங், அளவுக்கு மீறிய சிந்தனை அப்படிங்கிறது எந்த விதத்துலேயும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. நம்மளோட தூக்கத்தை கெடுக்கும். நடைமுறையில் இல்லாதது, அதாவது ரியாலிட்டியை தாண்டி இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னெலாம் யோசிக்க வைக்கும். ஸோ ஓவர் திங்கிங்கும் தவறு, நெகட்டிவ் திங்கிங்கும் தவறு. நெகட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது உங்களை பற்றியே நீங்கள் தவறாக எடுக்கிறது, இல்லை தேவையில்லாமல் மற்றவங்கள தவறாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஸோ அதிலேருந்து எப்படி ஈஸியாக வெளியே வர்றது, ஒரு 4 ஸ்டெப்பு தான். அதை பார்க்கலாம். இந்த 4 ஸ்டெப்லாம் நமக்கு செட் ஆகாது, சிம்பிளாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படிங்கிறவங்களுக்கும் கடைசியில் ஒரு விஷயம் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பீயிங் அவேர் ஆஃப் அவர் தாட்ஸ். நம்ம எந்த எண்ணத்தை திருப்பி திருப்பி யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அந்த யோசனை வந்தாலே கூட நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக தெரியணும் நம்ம எந்த விஷயத்தை திருப்பி திருப்பி யோசிக்கிறோம், இல்லை அவசியமே இல்லாமல் அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இப்போ அந்த எண்ணம் எது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. 2வது ஸ்டெப்பு ரொம்ப ஈஸி, உங்கள் பேர் தான். லக்ஷ்மி பாய் ஸ்டாப், என்ன யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு நான் என்னையே சொல்லிக்கிற மாதிரி உங்கள் பேரை சொல்லி ஸ்டாப் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அந்த எண்ணம் நின்று அந்த கவனம் கொஞ்சம் மாறும். அந்த சமயத்தில் அடுத்த ஸ்டெப் ப்ரீதிங், அதாவது இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். மூச்சை உள்ளே இழுக்கிறது, வெளியே விடுறது. மூச்சை உள்ளே இழுக்கிறத விட வெளியே விடுறது இன்னும் டபுளாக இருந்தது அப்படின்னா இன்னும் நல்லது. ஸோ ஒரு 10 தடவை மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடும் பொழுது ஒரு மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கு வந்துடுவீங்க. இல்லை இந்த மூச்செல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு கிரவுண்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய, உங்களுக்கு சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணலாம். ஒரு 10 ஜாமா, இல்லை என்ன ஸ்மெல் வருது, என்ன கேட்குது அப்படின்னு அதெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த எண்ணத்துலேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ ஒன்று ப்ரீதிங் பண்ணுங்கள், முடியலையா அந்த கிரவுண்டிங் டெக்னிக்னு சுற்றி இருக்கிறத பார்க்குறது, உணர்றது அப்படின்னு பண்ணிங்க அப்படின்னா அந்த எண்ணத்துலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். அடுத்து அகைன் பாசிட்டிவ் செல்ஃப் டாக். நமக்கு பிடிக்காத கெஸ்ட் யாரும் வந்தாங்க, விருந்தாளிகள் வந்தாங்க அப்படின்னா முகத்தை காட்டிட்டு தவறாக நடத்த மாட்டோம், நல்லா தானே கவனித்து அனுப்புவோம். அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த எண்ணம் வரும்பொழுது, என்ன வந்துட்டியா, வாங்க உட்காருங்க, முடிஞ்சது கிளம்பலாம், நீ வந்துட்டு போகிறனால என்னுடைய லைஃப் எந்த விதத்துலேயும் பாதிக்கப்பட போகிறது இல்லை, நான் சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை அனுப்பிடுங்க. அதுக்கு அவ்வளோ வெயிட் கொடுக்காதீங்க. இந்த எண்ணம் எனக்கு ஏன் வருது, இதனால் எனக்கு ஏதாவது கெட்டது நடந்துடுமோ இப்படி யோசிக்காமல் ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் டாக். வா, வந்துட்டியா, ஓகே கிளம்பு அப்படிங்கிற மாதிரி. அப்போது கண்டிப்பாக அதிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பி அவேர் ஆஃப் இட். 2வது உங்கள் பேரையே சொல்லி ஸ்டாப் அப்படிங்கும் பொழுது ஸ்டாப் பண்ணுவீங்க. அடுத்து அந்த ப்ரீதிங் டெக்னிக் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். 4வது பாசிட்டிவ் செல்ஃப் டாக். இது பண்ணும்பொழுது கண்டிப்பாக தேவையில்லாத யோசனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, ஒன்றா ஞாபகம் வச்சு ஈஸியாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா அவசியமே இல்லாமல் நம்ம எப்போ யோசிப்போம்? இல்லை போட்டு ஒரே விஷயத்தை எப்போ யோசிப்போம்? சும்மா இருக்கும் பொழுது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்க போகும்பொழுது ஃபோனெல்லாம் பார்த்துட்டு கீழே வச்சோன்னா அந்த யோசனை வரும். வெட்டியாக இருந்தோன்னா தான் யோசனை வரும். ஐடில் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படி சொல்லுவாங்க. ஸோ தேவையில்லாத யோசனை உங்களுக்கு வருதுன்னு தெரிஞ்சாலே டக்குன்னு எந்திரிச்சிருங்க, மூவ் பண்ணிடுங்க, ஏதாவது ஒரு வேலை பண்ண ஆரம்பிச்சிருங்க, அந்த தாட் போயிடும். அவ்வளோதான். தேங்க்யூ. டாட்டா. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.